இந்த ஷோல ஜிஎஸ்டி அப்படிங்கிற ஒரு கன்னட திரைப்படத்தினுடைய ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இந்த படம் தமிழ் டப்பிங்கோட ஃப்ரேம்ல அவைலபிளா இருக்கு. இந்த படத்தினுடைய டைட்டில் ஜிஎஸ்டி கொடுத்திருக்காங்க. ஜிஎஸ்டி அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா கோஸ்ட் இன் ட்ரபிள் அப்படிங்கிறது தான் மீனிங். இந்த படத்தினுடைய டைட்டில் ஏற்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா காட், சாத்தான், ட்ரூத், இது மூணுத்துக்கும் நடக்கிற ஒரு தர்ம யுத்தம் தான் இந்த படத்தினுடைய மையக்கரு. இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா நாயகன் பேய்களோடு பேசக்கூடிய ஒரு சக்தி கிடைச்சிருக்கு. இதனால அந்த பேய்களுக்கு இருக்கக்கூடிய ஆசைகள் எல்லாம் நிறைவேற்றுறாரு. நாயகனை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அன்லக்கி பர்சனா இருக்காரு. தன்னுடைய வாழ்க்கையில எல்லாத்தையுமே இழந்துட்டே வராரு. ஒரு கட்டத்துல தன்னுடைய அம்மாவையும் இழக்கிறாரு. இதனால கடுப்பான அவருடைய அப்பா என்ன பண்றாரு அப்படின்னா நீயும் போய் தற்கொலை பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி நாயகனை பார்த்து சொல்றாரு. இவரும் தற்கொலை பண்றதுக்காக போறாரு. ஆனா ஒரு போர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இவரை தடுக்குது. அது என்ன போர்ஸ் அப்படின்னா இறந்து போன 5 ஆவிகள். சோ அந்த 5 ஆவிகள் யாரு, அவங்களுடைய வாழ்க்கையில என்ன மாதிரியான சம்பவங்கள் நடந்துச்சு, சோ நம்ம நாயகன் அந்த பேய்களுடைய வாழ்க்கையில என்ன மாதிரியான மாற்றத்தை கொண்டு வராரு, அந்த 5 பேய்கள் நாயகனுடைய வாழ்க்கையில என்ன மாதிரியான மாற்றத்தை கொண்டு வருது, அண்ட் டுவர்ட்ஸ் எண்ட் என்ன ஆச்சு அப்படிங்கிறதா இந்த படத்தினுடைய மீதி கதை.